அன்பான பக்தர்களே, கவனமாக இருங்கள். ஏனென்றால் செப்டம்பர் 21, 2025 அன்று ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கப் போகிறது. இந்த 6 ராசிக்காரர்களும் கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள். மேலும் இந்த 6 ராசிக்காரர்களும் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்பான பக்தர்களே, 2025 ஆம் ஆண்டின் மிகப்பெரிய மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது. இந்த சூரிய கிரகணம் எந்த தேதியில் நிகழும், எந்தெந்த பகுதிகளில் 2025இல் தெரியும். இரண்டாவது, சூரிய கிரகணம் மிகவும் அற்புதமான சூரிய கிரகணமாக இருக்கப் போகிறது. அதன் விளைவு 12 ராசிக்காரர்களிடமும் விழும். ஏனெனில் இது அஸ்வின் மாதத்தில் வருகிறது. மேலும் ஷரதிய நவராத்திரி மறுநாள் தொடங்கும். இது போன்ற அரிய ஒத்துழைப்பில் நீங்கள் நன்மை பெற விரும்பினால் 5 முதல் 10 நிமிடங்கள் எடுத்து இந்த தகவல் தரும் தகவலை கவனமாகக் கேளுங்கள். பக்தர்களே, இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் அல்ல. ஏனென்றால் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு செப்டம்பர் 22, 2025 அன்று இதுபோன்ற 6 ராசிகளின் விதி மாறப்போகிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழும் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். இது செப்டம்பர் 22 அன்று நிகழும். அது எவ்வளவு காலம் நீடிக்கும்? இந்தியாவில் கிரகணம் எங்கு தெரியும்? இது இந்தியாவில் தெரியும். மேலும் 12 ராசிகளில் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு அதிர்ஷ்டம் மாறப்போகிற ஒரு அதிர்ஷ்ட ராசி உள்ளது. அதாவது அவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள். அன்பான பக்தர்களே, அதாவது மகாதேவ் மிக விரைவில் அவர்களால் மகிழ்ச்சி அடையப் போகிறார். மேலும் மகாதேவின் பார்வை யாரிடம் விழுகிறதோ அந்த நபரின் நட்சத்திரங்கள் தனித்துவமாகின்றன. அவரது அதிர்ஷ்டம் மாறுகிறது. ஏனென்றால் தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் அல்ல. ஆனால் இது மிகவும் கொடிய சூரிய கிரகணமாக இருக்கப் போகிறது என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். ஏனென்றால் 12 ராசிகளில் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு அதிர்ஷ்டம் மாறும் 6 அதிர்ஷ்ட ராசிகள் உள்ளன. சூரிய கிரகணம் எப்போது நிகழப்போகிறது என்பதை ஒவ்வொன்றாக உங்களுக்குச் சொல்வோம். சூடக்கால் வருமா? இந்த சிறிய வீடியோ மூலம் இந்த அனைத்து தகவல்களையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். ஆனால் அதற்கு முன் அன்பான பக்தர்களே, தயவு செய்து வீடியோவை ஒரு அழகான லைக் செய்து உங்கள் சொந்த யூடியூப் சேனலுக்கு குழு சேரவும். இதனால் நீங்கள் விரைவில் இதுபோன்ற தகவல்களை பெற முடியும். ஆம், அன்பான பக்தர்களே, கருத்துப் பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுத மறக்காதீர்கள். நண்பர்களே, பாருங்கள். விஷயம் என்னவென்றால், எங்கள் வேலை ஆலோசனை வழங்குவது. நாங்கள் ஆலோசனை மட்டுமே வழங்க முடியும். இப்போது நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அது உங்கள் விருப்பம். ஆனால் பக்தர்களே, நீங்கள் அதை நம்பினால் உங்கள் படகு கடக்கும் என்று நான் நிச்சயமாகச் சொல்வேன். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த பிறகு நீங்கள் எந்தவிதமான பிரச்சனையையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. மீதமுள்ளவை உங்கள் விருப்பம். நீங்களே மிகவும் புத்திசாலிகள். எனவே அன்பான பக்தர்களே, இந்த வீடியோவில் அதிகம் முட்டாள்தனமாக பேசாமல் வீடியோவைத் தொடங்குவோம். இந்திய நேரப்படி இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் செப்டம்பரில் நடக்கப் போகிறது. கிரகணத்தின் நேரம் மற்றும் சூடக்காலம் எப்போது என்பதை எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள். இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் 21, 2025 அன்று நிகழ உள்ளது. இது ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும். இது உலகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்திய நேரப்படி ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அஸ்வின் மாதத்தின் அமாவாசை தேதியில் வருகிறது. ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் செப்டம்பர் 21 அன்று மாலை 5:30 மணிக்கு தொடங்கும். இது உச்சத்தில் மாலை 7:43 இருக்கும். இரவு 9:55 முடிவடையும். சூரிய கிரகணத்தின் சூதக்காலம். கிரகணம் தொடங்கும்போது சூதக்காலம் அதற்கு சில மணிநேரங்களுக்கு முன்பு தொடங்குகிறது என்று உங்களுக்குச் சொல்கிறோம். இது கிரகணத்தின் முடிவோடு முடிவடைகிறது. அதே சமயம் சந்திர கிரகணத்தின் சூதக்காலம் 9 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது. சூரிய கிரகணத்தின் சூதக்காலம் கிரகணத்திற்கு சரியாக 12 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது. இப்போது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் எங்கு தெரியும் என்று பார்ப்போம். இந்த சூரிய கிரகணம் தெரியுமா? அதற்கு முன் சூதக்காலம் 12 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது என்பதை உங்களுக்குச் சொல்வோம். இந்த நேரத்தில் மத நடவடிக்கைகள் செய்யப்படுவதில்லை. அன்பான பக்தர்களே, கர்ப்பிணிப் பெண்கள் சூதக காலம் முதல் கிரகணம் வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது. அதனால்தான் சூதகமும் செல்லுபடியாகாது. ஆனால் அதன் விளைவு முழுமையாக இருக்கும் 12 ராசிகளில் 6 ராசிகள் உள்ளன. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு வாழ்க்கை மாறப்போகும் அதிர்ஷ்ட ராசி எது என்பதையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு இந்த ராசிகளின் தலைவிதி பிரகாசிக்கப் போகிறது. இந்த 12 ராசிகளில் சிலவற்றில் சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். பக்தர்களே, இதன் காரணமாக இந்த ராசிகளின் வாழ்க்கையின் அனைத்து துக்கங்களும், வலிகளும், துன்பங்களும் முடிவுக்கு வந்து இந்த ராசிகளின் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகிறது. சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் மகத்தான மகிழ்ச்சி வரும். இதன் காரணமாக இந்த ராசிகளின் வாழ்க்கை மாறும். அன்பான பக்தர்களே, சிவன் மிக விரைவில் நல்ல செய்தியை வழங்கப் போகும் அதிர்ஷ்டசாலி மற்றும் அதிர்ஷ்டசாலி ராசிகள் யார்? அந்த ராசிகளின் வாழ்க்கை இப்போது மாறப்போகிறது. இந்த வீடியோவில் அந்த ராசிகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம். சரி, இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாகப் பாருங்கள். இந்த வீடியோவை தவறவிடாதீர்கள், ஏனென்றால் இந்த வீடியோ இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஏனெனில் இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் அல்ல. ஆனால் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு இந்த ராசிக்காரர்களின் தலைவிதி மாறப்போகிறது. அன்பான பக்தர்களே, வீடியோவைத் தொடங்குவதற்கு முன் சிவபெருமானின் உண்மையான பக்தர்கள் கருத்துப் பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுத வேண்டும். இதனால் நீங்கள் சிவபெருமானின் ஆசிகளை நேரடியாகப் பெறலாம். மேலும் சேனலுக்கு குழு சேரவும் முடியும். இப்போது சிவபெருமானின் ஆசிகளைப் பெறப்போகும் அதிர்ஷ்ட ராசிக்காரர்களைப் பற்றி பேசலாம். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை பெறப்போகிறார்கள். அன்பான பக்தர்களே, இந்து மதத்தில் பல கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பதால் தொடங்குவோம். இந்த தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களில் ஒன்று சிவபெருமானின் பெயரும் கூட என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். சிவபெருமான் யாரிடம் கருணை காட்டுகிறாரோ அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. தவறு செய்பவர்கள், பாவங்கள் செய்பவர்கள், மற்றவர்களுக்கு தீங்கு செய்பவர்கள், அவர்களை சிவபெருமான் தண்டிப்பார். சிவபெருமானின் அருளால் 12 ராசிகளில் சில ஆசீர்வதிக்கப்படப் போகிறது என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். இந்த ராசிகளின் வாழ்க்கையில் எதற்கும் பஞ்சமில்லை. இப்போது இந்த ராசிகளின் மீது சிவபெருமான் தனது ஆசிகளை பொழியப் போகிறார் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். ஆம் பக்தர்களே, இதன் விளைவாக இப்போது இந்த ராசிகளின் வாழ்க்கை வரப்போகிறது. மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சி மட்டுமே. சிவபெருமானின் சிறப்பு ஆசீர்வாதங்கள் இந்த ராசிகளின் மீது இருக்கும் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். சிவபெருமானின் அருளால் இந்த ராசிகளின் வாழ்க்கையின் அனைத்து துக்கங்கள், வலிகள் மற்றும் துன்பங்களும் முடிவுக்கு வரப்போகின்றன. சிவபெருமானின் அருளால் இந்த ராசிகள் பல வகையான நன்மைகள், பணம், நன்மைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள். இதன் காரணமாக இந்த ராசிகளின் வாழ்க்கை மாறும். அன்பான பக்தர்களே, நாம் பேசும் அதிர்ஷ்டசாலி மற்றும் அதிர்ஷ்டசாலி ராசிகளான அந்த அதிர்ஷ்டசாலி மற்றும் அதிர்ஷ்டசாலி ராசிக்காரர்கள் சிவபெருமானின் அருளை பெறப்போகிறார்கள். அந்த அதிர்ஷ்டசாலி மற்றும் அதிர்ஷ்டசாலி ராசிகளில் முதல் ராசி மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் மகத்தான அருள் உங்கள் மீது நிலைத்திருக்கும் என்று சொல்ல வேண்டும். இதன் காரணமாக அவர்களுக்கு பணப்பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. பக்தர்களே, மகர ராசிக்காரர்கள் வியாபாரத்திலும் வளர்ச்சி அடைவார்கள். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்ய அல்லது படிக்க விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை மற்றும் படிப்பு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனுடன் இந்த ராசிக்காரர்களின் வருமானம் அதிகரிக்கும். தொழிலதிபர்கள் தொழிலில் அதிக லாபம் பெற வாய்ப்பு உள்ளது. நீங்கள் உங்கள் எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மகர ராசிக்காரர்களே, சிவபெருமானின் சிறப்பு அருள் உங்கள் மீது பாய்கிறது. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துக்கங்களும், வலிகளும், துன்பங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மகர ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். ஆம் அன்பான பக்தர்களே, இந்த பட்டியலில் அடுத்த ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகிறது என்று சொல்ல வேண்டும். ஆம் பக்தர்களே, சிவபெருமான் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். உங்கள் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும். மேஷ ராசிக்காரர்களே, இதன் காரணமாக நீங்கள் சமூகத்தில் பாராட்டப்படுவீர்கள். சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால்
இப்போது வெற்றிக்கான புதிய வாய்ப்புகளைப் பெறப்போகிறீர்கள். அந்த வாய்ப்புகளைப் பெறுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்கள் எந்த வேலையும் நிலுவையில் இருந்ததோ அதை சரியான நேரத்தில் முடிக்கத் தொடங்கும் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். நீங்கள் எந்த வேலையைத் தொடங்க விரும்பினாலும் அந்த வேலையை வெற்றிகரமாகச் செய்ய முடியும் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். ஆம் அன்பான பக்தர்களே, சிவபெருமானின் அருளால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். சிவபெருமானின் அருளால் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் வணிகம் வளரும். சமூகத் துறையிலும் வெற்றி பெறுவீர்கள். திடீர் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் ஏதேனும் ஒரு திட்டத்தைச் செய்தால் இந்த திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். பக்தர்களே, மேஷ ராசிக்காரர்களே, சிவபெருமானின் சிறப்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போது நேரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் இருந்து நேரத்தை இழக்க விடாதீர்கள். ஆம் அன்பான பக்தர்களே, இந்த பட்டியலில் அடுத்த ராசி மேஷம். சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு விரைவில் சில நல்ல செய்திகள் கிடைக்கப் போகிறது என்பதை மேஷ ராசி மக்களுக்குச் சொல்லலாம். பக்தர்களே, நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலனை இப்போது பெறுவீர்கள். சிவபெருமானின் அருளால் உங்கள் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். உங்கள் நிலுவையிலுள்ள வேலைகள் இப்போது நிறைவடையும். இதனுடன் இந்த ராசிக்காரர்கள் பல வகையான நன்மைகள், பணம் நன்மைகள் மற்றும் பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள். ஆம் அன்பான பக்தர்களே, உங்கள் குடும்பத்தினர் மற்றும் வாழ்க்கைத் துணையின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் இனிமையான குரலால் உங்கள் அனைத்து வேலைகளும் முடிக்கப்பட்டுள்ளன. சிவபெருமானின் சிறப்பு அருள் உங்கள் மீது உள்ளது. இதன் காரணமாக பணம் தொடர்பான உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக உங்கள் எந்த வேலையும் நிலுவையில் இருந்தாலும் அந்த வேலை இப்போது வெற்றிகரமாக முடிக்கப்படும். ரிஷபராசி மக்களே, சிவபெருமானின் சிறப்பு அருள் உங்கள் மீது இருக்கிறது என்று சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். இப்போது நீங்கள் உங்கள் வெற்றிக் கொடியை நாட்டுவீர்கள். இதன் காரணமாக உலகம் இப்போது உங்கள் மகிமையைக் காணும். அப்படிச் சொன்னால் தவறில்லை. சிவபெருமானின் ஆசியுடன் இப்போது உங்களுக்கு மிகவும் நல்ல நேரம் என்பதை நிரூபிக்கப் போகிறது. ஆம் பக்தர்களே, இந்த பட்டியலில் அடுத்த ராசி கன்னி. அன்புள்ள பக்தர்களே, கன்னி ராசி மக்களே, சிவபெருமானின் சிறப்பு ஆசிகள் உங்கள் மீது உள்ளன என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். கன்னி ராசி மக்களே, உங்களுக்கு நன்மை மட்டுமல்ல, உங்கள் தொழிலும் நிறைய வளரும் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். இது தவிர வேலை செய்பவர்கள் பதவி உயர்வு மற்றும் வேலையில் சம்பள உயர்வுக்கு தகுதியுடையவர்களாகி வருகின்றனர். அதே நேரத்தில் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்று கனவு காண்பவர்களின் கனவு நிறைவேறத் தகுதியுடையவர்களாகி வருகின்றனர். பக்தர்களே, கன்னிராசி மக்களே, சிவபெருமானின் சிறப்பு ஆசிகள் உங்கள் மீது உள்ளன. அதே நேரத்தில் தொழில் செய்பவர்கள் தொழிலில் அதிக லாபம் பெறுவார்கள். கன்னிராசி மக்களே, பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் குழந்தைகளைப் பெற விரும்புபவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இருக்கும். காதல் உறவுகள் பலப்படும். அதே நேரத்தில் உங்கள் அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக முடிக்கப்படும். அதே நேரத்தில் புதிய வாகனம் வாங்கத் திட்டமிடுபவர்கள் அந்த திட்டத்தையும் அவர்களால் நிறைவேற்ற வேண்டும். இது மட்டுமே வெற்றி பெறும். அன்பான பக்தர்களே, சிவபெருமானின் ஆசிர்வாதம் உங்கள் மீது உள்ளது. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். மேலும் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள், செல்வம், நன்மைகள் மற்றும் வெற்றியை பெறப்போகிறீர்கள். இதன் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். ஆம் பக்தர்களே, இந்த பட்டியலில் அடுத்த ராசிக்காரர் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் இப்போது உங்களுக்கு மிகவும் நல்ல நேரம் இருக்கும் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் அமைதியைப் பெறுவது மட்டுமல்லாமல் சமூகத்தால் நிறைய பாராட்டப்படுவீர்கள் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். இது தவிர இப்போது உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அவை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். ஆம் அன்பான பக்தர்களே, சிவபெருமானின் ஆசிர்வாதம் உங்கள் மீது உள்ளது. இதனுடன் உங்களுக்கு நிறைய பணமும் கிடைக்கும். ஒருபுறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும், மறுபுறம் வணிகத்தில் வளர்ச்சி இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் அனைத்து பக்கங்களிலிருந்தும் நன்மைகளைப் பெறப்போகிறீர்கள். சிவபெருமானின் ஆசிர்வாதம் உங்கள் மீது உள்ளது. இதனுடன் வேலை செய்பவர்கள் வேலையில்
பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு முழுமையாக தகுதியுடையவர்கள். சிம்மராசிக்காரர்களே, சிவபெருமானின் அருளால் இப்போது உங்களுக்கு பணம் கிடைக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். பக்தர்களே, இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். குழந்தைகளைப் பெற விரும்புபவர்கள் குழந்தைகளைப் பெறுவதில் மகிழ்ச்சியை பெறுவார்கள். இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அன்பான பக்தர்களே, சிவபெருமானின் அருளால் சிம்ம ராசிக்காரர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மகிழ்ச்சியை பெறுவீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். சொல்வது தவறல்ல. சிம்மராசிக்காரர்களே, சிவபெருமானின் ஆசீர்வாதத்துடன் இப்போது நேரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. ஆம் பக்தர்களே, இந்த பட்டியலில் அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களே, சிவபெருமானின் அருளால் இப்போது நீங்கள் மிக விரைவில் நல்ல செய்தியைப் பெறத் தகுதியுடையவர்களாகி வருகிறீர்கள் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். ஆம் அன்பான பக்தர்களே, இப்போது உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறப்போகிறீர்கள் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலன்களை இப்போது நீங்கள் பெறுவீர்கள் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். இதன் காரணமாக உங்கள் மகிழ்ச்சிக்கு இடமில்லை. உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் இப்போது சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் சரியான நேரத்தில் முடிக்கப்படும் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். பக்தர்களே, உங்களுக்கு சிவபெருமானின் எல்லையற்ற அருள் இருக்கிறது என்றும், சிவபெருமானின் அருளால் உங்கள் பணம் தொடர்பான அனைத்து வேலைகளும் நிறைவடையும் என்றும் நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். பணம் பெற உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். செல்வம் அதிகரிக்கும். மேலும் பல வகையான நன்மைகள், பணம், நன்மைகள் மற்றும் பெரிய வெற்றிகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. சிவபெருமானின் அருள் உங்களுக்கு குறிப்பாக கிடைக்கிறது என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். இதனுடன் வேலை செய்பவர்களுக்கு வேலையில் உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் என்றும் நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். அன்பான பக்தர்களே, தனுசு ராசிக்காரர்களே, சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சினைகளும் இப்போது முடிவடையும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை பெறப்போகிறீர்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த பட்டியலில் வரும் அடுத்த ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அருளால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் களஞ்சியம் வரப்போகிறது என்று சொல்லலாம். ஆம் பக்தர்களே, சிவபெருமான் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல செய்தியை பெறப்போகிறீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆம் அன்பான பக்தர்களே, கும்பராசிக்காரர்களே, நீங்கள் என்ன கடின உழைப்பைச் செய்திருந்தாலும் அந்த கடின உழைப்பின் பலனை இப்போது பெறப்போகிறீர்கள் என்று சொல்லலாம். இதனுடன் உங்கள் நிலுவையில் உள்ள வேலை வெற்றிகரமாக முடிக்கப்படும். அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவார்கள். அவர்களின் தொழில் 2 முறை பகலிலும் 4 முறை இரவிலும் முன்னேறும். கும்பராசிக்காரர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலிருந்தும் மகிழ்ச்சி வரப்போகிறது. பக்தர்களே, சிவபெருமான் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இதனுடன் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலைகளில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு தகுதியுடையவர்களாகி வருகின்றனர். இதனுடன் வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலையும் கிடைக்கும். இதனுடன் உங்கள் பணத்தில் ஏதேனும் சிக்கிக்கொண்டால் அந்த பணம் விரைவில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று சொல்லலாம். அன்பான பக்தர்களே, இதனுடன் உங்கள் தொழிலில் என்ன தடைகள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். கும்பராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மகிழ்ச்சியை உணர்வீர்கள். கும்பராசிக்காரர்களே, சனி பகவானின் சிறப்பு ஆசிகள் உங்கள் மீது செய்யப்படுகின்றன. நேரம் உங்களுக்கு சரியானது. இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் இருந்து நேரத்தை நழுவ விடாமல் இருக்க வேண்டும் என்ற சிறப்பு அருளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பக்தர்களே, வரும் காலத்தில் உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் திடீர் லாபம் கிடைக்கும். நிதி நிலைமை வலுவாக இருக்கும். முழுமையடையாத அனைத்து நிதி வேலைகளும் நிறைவடையும். குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியின் சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு சில பெரிய நல்ல செய்திகள் கிடைக்கலாம். சிவபெருமானின் ஆசியுடன் உங்கள் அனைத்து வேலைகளும் வெற்றி பெறும். வியாபாரத்தில் திடீர் லாபம் கிடைக்கும். மேலும் வானத்தில் பணம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. சிவபெருமானின் ஆசியுடன்
மிதுன ராசிக்காரர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை பெறப்போகிறார்கள். அன்பான பக்தர்களே, இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். இதனுடன் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க திட்டமிடுபவர்களுக்கு இந்த திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். மிதுன ராசிக்காரர்கள் இப்போது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் மகிழ்ச்சியை பெறப்போகிறார்கள். அந்த வீட்டிலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். அப்படிச் சொன்னால் தவறில்லை. மிதுன ராசிக்காரர்களே, சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் இப்போது காலம் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருக்கும். நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரத்தை உங்கள் கைகளில் இருந்து நழுவ விடாதீர்கள். ஆம் பக்தர்களே, அந்த அதிர்ஷ்டசாலி மற்றும் அதிர்ஷ்டசாலி ராசிக்காரர்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் மிகுந்த மகிழ்ச்சியை பெறப்போகிறார்கள் என்றால், இப்போது இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள், செல்வம், நன்மைகள் மற்றும் பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள். இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை மாறும். சூரிய கிரகணத்திற்குப் பிறகு இந்த அனைத்து ராசிக்காரர்களின் தலைவிதியும் மாறும். மேலும் அவர்கள் சிவபெருமானின் எல்லையற்ற ஆசிகளை பெறப்போகிறார்கள். அன்பான பக்தர்களே, சூரிய கிரகணம் எங்கே தெரியும்? இது இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம். இது முக்கியமாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென் பசிபிக் பெருங்கடல் மற்றும் ஆண்டார்டிகாவில் தெரியும். இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளில் அந்த நேரத்தில் சூரியன் ஏற்கனவே மறைந்திருக்கும். எனவே இந்த கிரகணம் இங்கும் தெரியாது, சூடக்காலமும் பொருந்தாது. இந்த கிரகணம் இந்தியாவிலும் தெரியாது. ஆனால் சூரிய கிரகணம் நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள் என்றும் உங்களுக்குச் சொல்வோம். அன்பான பக்தர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? கருத்துக்களில் சொல்லுங்கள். நீங்கள் மாதா லட்சுமியின் உண்மையான பக்தராக இருந்தால், மாதா லட்சுமியின் அன்பு, பாசம், ஆசீர்வாதம் ஆகியவற்றை பெற விரும்பினால், மாதா லட்சுமி உங்கள் வீட்டில் வசிக்க வேண்டும் என்று விரும்பினால், மாதா லட்சுமியை மகிழ்விக்க விரும்பினால், விரைவாக வீடியோவை லைக் செய்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு குழு சேரவும், கருத்துப் பெட்டியில் ஜெய் லட்சுமி மாதா என்று எழுதவும்.